அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் டிகிரி ரிசல்ட்ஸ் டிப்ளமோ சானிடரி இன்ஸ்பெக்டர்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஜென்ரல் டேன் அப்படின்றது ஒரு குழப்பமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு மாற்றி லிஸ்ட் விடுவாங்க அப்படின்றத எதிர்பார்த்தோம். ஸோ ஒரு முக்கியமான தகவலாக நியூ காமன் ரேங்க் லிஸ்ட் சிஆர்எல் அப்படின்றத வெளியிட்டது டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பாருங்க, டிஎன்எம்ஏ வெப்சைட்ல எல்லாமே மாத்திட்டாங்க. புதுசா எல்லாத்தையுமே மாத்தி என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு அப்டேட், இன்னைக்கு தேதிக்கு என்ன அப்டேட் இருக்கு அப்படின்றத விட்டுட்டாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்டுக்கு காமன் ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத விட்டுருக்காங்க. ஸோ அந்த காமன் ரேங்க் லிஸ்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மேஜர் அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்டுக்கு இங்க பாருங்களேன், அதாவது நம்ம சொன்னோம்ல அந்த ஜிடி அப்படின்றது கொடுத்துருக்கிறது கண்டிப்பா தவறானதுதான் அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த் ஏதாவது நம்பர் ஏதாச்சும் மாறி இருக்க கூடாதுன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி டோட்டல் மார்க்ஸ், காமன் ரேங்க் லிஸ்ட், அதாவது பிசி எம்பிசி ஒவ்வொரு கம்யூனிவல் கேட்டகரி வைஸ் மார்க் பேஸ் பண்ணி ஆல்ரெடி கவுன்சிலிங் என்ன பண்ணியிருந்தாங்க, மெரிட் பேஸ் பண்ணி தான் கூப்பிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மெரிட் லிஸ்டே விட்டுட்டாங்க. அப்போ கவுன்சிலிங்க்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் படி தான் கூப்பிடுவாங்க. அதாவது இங்க பாருங்க, பிசியில யார் டாப் மார்க்கு, எம்பிசியில யார் டாப் மார்க்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க ஜென்ரல் டேன் ஜிடி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு கம்யூனிவல் கேட்டகரி வைஸாவே கம்யூனிட்டி ரேங்காவே கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம், நல்ல விஷயம் கண்டிப்பா. ஸோ இதை தானே நிறைய பேர் குழப்பங்கள் இருக்குன்னு எல்லாருமே குழம்பிக்கிட்டே இருந்தோம். ஸோ அதன் அடிப்பில் என்ன பண்ணிட்டாங்க, இங்க பாருங்க, எஸ்சி கம்யூனி இதுல பாத்தீங்கன்னா தெளிவா அவங்க போட்டிருக்காங்க. பிசியில அவங்க எத்தனாவது ரேங்கு, எம்பிசியில அவங்க எத்தனாவது ரேங்க்ன்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. பாருங்க, பிசியில இவர் 1வது ரேங்கா, இங்க பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எஸ்சியில இவங்க எஸ்சிஏல இவங்க 1வது ரேங்க், பிசியில இவங்க 12வது ரேங்க், அதே மாதிரி எம்பிசி டிஎன்சில இவங்க 5வது ரேங்க். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிவல் கேட்டகரி வைஸா அவங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்காங்க, ஓவரால் எத்தனாவது ரேங்க் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்றத பிரிச்சு என்ன பண்ணிட்டாங்க, பக்காவா கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதன் அடிப்படையில ஃபுல் டீடைல்ஸுமே விட்டுட்டாங்க. ஸோ இது எதை தெரிவிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடிய விரைவில் கவுன்சிலிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தெளிவா அவங்க என்ன பண்றாங்க, விரிவாக்கம் இது தெளிவா இதுல சொல்லிட்டாங்க. மொத்தம் எத்தனை போஸ்ட், 1673 பேரை என்ன பண்ணிருக்காங்க, செலக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணிட்டாங்க, லிஸ்ட்டை விட்டுட்டாங்க. எஸ்சிஏல 113வது ரேங்க் கடைசி யாருன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி பிசியில பாத்தீங்கன்னா 740, பிசியில 740, பிசிஎம்முக்குமே அவங்க போட்டிருக்காங்க 50. ஸோ இந்த மாதிரி வரிசை அடிப்படையில ஒவ்வொரு கம்யூனிவல் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி பிஎஸ்டிஎம்மே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்டிஎம்மே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப பிஎஸ்டிஎம் நம்ம அப்படி சர்ச் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பிஎஸ்டிஎம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே தனித்தனியா அவங்க கொடுத்துருக்காங்க. தெளிவா அவங்க என்ன, எம்பிசியில பிஎஸ்டிஎம், எஸ்சியில பிஎஸ்டிஎம், அதை வச்சுதான் அவங்க ரேங்க போட்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தெரியுதா, எம்பிசி இதுல 281 ரேங்க்ல இருக்காங்க பிஎஸ்டிஎம் கேட்டகரி அடிப்படையில. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொன்றும் எல்லாமே பக்காவா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரி, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோட்டால கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். சரிங்களா? ஸோ இந்த அப்டேட்டை நான் உங்களுக்கு டெலகிராம்ல இந்த லிஸ்ட்டை விடுறேன், தயவு செய்து போய் பாருங்க. மறக்காம இதே மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த விதமான எக்ஸாமுக்கு எப்போ ப்ரிப்பேர் ஆறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து கவுன்சிலிங் கூடிய விரைவில் மார்ச் பாதியில ஆரம்பிப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி டிப்ளமோவுக்கு விடுவாங்க, சானிடரி இன்ஸ்பெக்டருக்கு விடுவாங்க. ஸோ அதே மாதிரி என்ன ரேங்க் என்ன மார்க் நம்ம டிப்ளமோவுக்கு சானிடரி இன்ஸ்பெக்டர் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோ வரும். ஸோ தயவு செய்து என்ன பண்ணீங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தேங்க்யூ ஸோ மச்.